மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அண்ணாமலையால அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்றோம். அண்ட் டிஎம்கேவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க அப்படின்றத தாண்டி நிறைய பெண்மணிகள், நிறைய குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா நிறைய குடிச்சு சீரழிந்தவங்களுடைய ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பக்கத்துல சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் போக போறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் வெளியே வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1000 கோடி அளவுக்கு வந்துட்டு அமலாக்கத்துறையில மாட்டி ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஊழல் அப்படின்றது எங்கேயுமே நடந்திருக்காது. லிக்கர் ஸ்கேம் வந்து டெல்லியில நடந்துச்சு, சண்டிகர்ல நடந்துச்சு, ஆனா தமிழகத்துல நடந்திருக்கிற மாதிரி இல்லவே இல்லை. இது அந்த அளவுக்கு ஓவரா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதன் அடிப்படையில ஒரு 1000 கோடி அப்படின்றது சும்மா கிடையாது. கணக்கிலேயே வராம ஒரு மீடியேட்டருக்கும் இருக்கிற ஒரு ஃபார்ம் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இது வந்து இதுக்கான ஒரு விளக்கத்தை தெளிவா வந்து கண்டிப்பா டிஎம்கே சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தலைமை அலுவலகத்தில் தான் நாங்க போயிட்டு பண்ண போறோம். நாங்க மட்டும் இல்ல, ஒரு டாஸ்மாக் பிளேசஸ்லயும் எல்லா இடத்துலயுமே போய் நம்ம முற்றுகை விடணும். நீங்க என்னோட மக்களும் என் கூட சப்போர்ட்டா வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து ஒரு அழைப்புதல் மாதிரி கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ எல்லாரும் வாங்க, நம்மளோட நியாயத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ செந்தில் பாலாஜி கிட்ட இது சம்பந்தப்பட்டு என்னங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் சொல்ற விஷயம் தெரியுமா, நீங்க வந்து உங்களுக்கு கீழே நடக்கிற தப்பு எதையோ நடந்து முடிஞ்சிச்சுன்னும் போது அதுக்கு நான் காரணம், ஒரு மேலதிகாரி காரணம்னு சொன்னா ஒத்துப்பீங்களாங்கிறாரு. அதே கீழ் அதிகாரிகள் சூப்பரா வேலை பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல பேர் வாங்கும் போது அந்த மேல் அதிகாரிக்கு வராதா அப்படின்றது எங்க எல்லாருடைய கேள்வி அப்படின்னு பல பேர் பதிவிடுற ஒரு விஷயம். ஸோ இது கரெக்டான ஒரு பாயிண்ட். அவர் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாரு. இதுதான் அப்படின்றது இஷ்யூவை கனிமொழி கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் யாரு பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, அமலாக்கத்துறை அப்படின்னாவே அவங்க ஏவி விடுறவங்க தான் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னே புரியல. இங்க ஒரு நடந்திருக்குல்ல, அப்ப இதுக்கு என்ன ஒரு பதில் அப்படின்றத எல்லாரும் கேட்கறது. இப்ப நடக்கலைன்னா என்ன சும்மா எங்க மேல பழி போடுறாங்கன்னு சொல்லலாம். பட் ஆதாரத்தோட எல்லாமே இருக்கு. பட் ஏன் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு புரியல. எனவே இந்த ஒரு போராட்டம் ரொம்ப பெரிய ஒரு போராட்டமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு டவுட்டும், எப்ப பார்த்தாலும் எந்த இஷ்யூவானாலும் சரிதான். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு இஷ்யூ வந்துச்சு, அதுக்கு வந்து சாட்டையால அடைச்சுக்கிட்டாரு. ஒரு நடக்குது, ஒன்னொன்னு நடக்கும் போதும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இவரு. சீமான் அவர்களும் பேசுறாரு. ஆனா மீதி இருக்கிற அந்த டிவிகே விஜய் அவர்கள், ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஏன் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரபிளா வந்து முன்னாடி எடுக்க மாட்டாங்க? எங்கேயா ஒரு ஸ்டேஜ்ல போய் வான்னு கத்துறாங்க, ஏன் இதெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க, ஒரு அறிக்கையா விடல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க. சோ இப்பதான் ஏடிஎம்கேல இருந்து கொஞ்சம் அரசியல் பொருட்கள் அந்த விஷயம் இந்த விஷயம் வருது. பெரியார் இஷ்யூல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே குரல் கொடுத்து டிவிகே விஜய் அவர்கள் எதுக்காக அமுக்கமா இருக்காரு, ஒரு பெரிய பிளாஸ்ட் எதாவது பண்ணுவாரோ என்னவோ அப்படின்ற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அட்லாஸ்ட் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சோ இந்த விஷயம் பத்தி இடியில வந்து இவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியாச்சு. இது நாங்க கிடையாது, எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே எஸ்கேப் ஆகிறது தப்பு அப்படின்னு பிஜேபி வராங்க. இந்த இஷ்யூ பத்தி வேற இந்த கட்சி அந்த கட்சி, இது எனக்கு பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்லாம் விட்டுருங்க. ஒரு ஃபேக்டா உங்களுக்கு தோணும் இதெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு இது வருதுன்னு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மனசுல இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய விஷயங்கள் குட்டியா தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்ல வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.